நான் ஒரு ஓலா டிரைவருங்க. கார் ஓட்டி கொண்டு வந்தேன். பேசஞ்சர்ஸ் யாரும் இல்லை. செல்ஃபோன் சினுங்கியது. யார் என்று பார்த்தேன். மனைவி தான் அழைத்தாள். என்னம்மா என்றேன். உங்கள் மகள் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? மகளா என்று ஆச்சரியப்பட்டு கொடு கொடு என்றேன். பூனை வாங்கிய மகள் படபடா என்று புரிந்தாள். அப்பா, 28ஆம் தேதியோடு பப்ளிக் எக்ஸாம்லாம் முடியுது. அதுக்கு முதல் நாள் எனக்கு பர்த்டே, புதிய உடை வேண்டும் என்று கூறினாள். பிறந்தநாள் வருவதற்கு இன்னும் 10-15 நாட்கள் இருக்கிறது. மேலும் இப்போது பணமும் இல்லை, 10 நாளில் வரேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளை ஒரு நாள் தான் எனக்கு லீவ். நீங்கள் நாளைக்கு வந்தே தீர வேண்டும். இல்லை என்றால் இனிமேல் பேசவே மாட்டேன் என்றபடி ஃபோனை கட் பண்ணிட்டாங்களாம். இது பார்த்து அந்த ஃபோனையே நான் மனசு வெறித்து பார்த்துருந்தேன். விடுமுறை சொல்லிவிட்டு அன்றைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். மனைவிடம் கூப்பிட்டு, ஏம்மா 500 ரூபாய் தான் இருக்குது என்கிட்ட, உங்ககிட்ட ஏதாவது பைசா இருக்கா அப்படின்னு கேட்டான். அவள் உதட்ட சிரித்து கைகளை விரித்து பரிதாபமாக ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. நான் ஏதாவது அதிகமாக கொடுத்தா தானே அவகிட்ட இருக்கிறது. சட்டியில் இல்லாமல் அகப்பையில் வருமா? மறுநாள் துணிக்கடைக்கு சென்றோம். போகும் வழியில் மகளிடம் சொன்னேன், இந்த முறை சிம்பிளாக எடு, அடுத்த முறையாக காஸ்ட்லியாக எடுத்து தருகிறேன் என்றாள். பார்க்கலாம் என்றாள் என் மகள். கடைக்குள் நுழைந்ததும் விலை உயர்ந்த பகுதிக்கு சென்று வேலைப்பாடுகள் மிகுந்த நீல வண்ண ஆடையை எடுத்து வருகிறாள். விலை பார்த்து மனம் அதிர்ந்து போனது. 2000 என்றிருந்தது. இத்தனை பணம் இல்லையே என்று நான் சொன்னதை காதில் போட்டுக்கொள்ளாமல் கேஷியரை நோக்கி போனான். பதைப்படுத்தி பின்னாலே ஓடினேன். அவள் தன் சுடிதார் ஜேப்பிலிருந்து பல நோட்டுகளை எல்லாம் சேர்த்து 2000 ரூபாய் எண்ணி கொடுத்தாள். உடையை வாங்கி கொண்டு திரும்பினாள். நானும் விக்குத்து நின்றேன். வீடு திரும்பும் வழியில் கேட்டேன், ஏது இத்தனை பணம் என்றேன். அம்மா என் செலவுக்காக தினமும் கொடுத்த 5 ரூபாய் 10 ரூபாயோடு பண்டிகை காலத்தில் கிடைத்த 50-100 சேர்த்து வைத்தேன். அப்பா, நம் குடும்ப நிலைமைக்கு புதிய உடை எடுக்க இஷ்டமில்லைதான் எனக்கு. ஆனால் என் தோழிகள் முன்னால் என் பிறந்தநாளின் போது புதிய உடை போட்டு என் அம்மா வாங்கி தந்தது, என் அப்பா வாங்கி தந்தது பெருமையாக சொல்லும்போது அந்த பெருமை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தேன். எங்களுக்காக காலமெல்லாம் கஷ்டப்படும் உங்களுக்காக இந்த உதவி கூட நான் செய்யாட்ட எப்படிப்பா? நான் செய்த தப்பா என்று அப்பையாகிய அந்த என் மகள் கண் கலங்கினாள். இல்லை மகளே என்று அவள் தலையை மெல்ல வருடி என் தோள் மீது சாய்த்தபடி கண்களை மூடிக்கொண்டேன். முட்டி வரும் கண்ணீர் வெளியே கொட்டிவிடாதபடி. மாலையில் தன் வீட்டிற்கு வந்த தோழிகளும் புதிய உடையை காட்ட பிரமிப்புடன் பார்த்து, ஐயோ செம சூப்பர்டி என்றனர். எங்கள் அப்பா வாங்கி கொடுத்ததுமா என்றபடி ஓடோடி அன்பாக என் கைப்பற்றுகிறாள். ஏனோ தெரியவில்லை, இறந்து போன என் தாயின் வாஞ்சியான ஸ்பரிசத்தை உணர்கிறேன். என்ன நேயர்களே, இந்த மாதிரி ஒரு மகள் குடும்பத்தில் இருந்தால் யாருக்கு எந்த கஷ்டம் வரும் சொல்லுங்கள். இது போன்ற ஒரு மகள் அமைய கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? வாழ்க வளமுடன்.